ஜூலை 15 தியாகத்தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாளும் கல்வித்தந்தை பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்த நாள் விழாவும் சமத்துவ நாயகன் போராளி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இரங்கல் கூட்டமும் இது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக மண்ணின் மைந்தன் முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் தீர்த்தமலை அவர்களின் புதல்வன் முற்போக்கு மாணவர் அணியின் மாவட்ட பொறுப்பாளர் இங்கே அனைத்து நிர்வாகிகளையும் மக்களையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவார். அன்பார்ந்த தோழர்களே, ஐயா தொல்காப்பியர் அவர்களின் நினைவு நாளில் காமராசர் அவர்களின் பிறந்த நாளும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற வீரலூரைச் சேர்ந்த திருமணி செல்வன், செங்குட்டுவன், பாஸ்கரன், சவுந்தரபாண்டியன், செல்வம், ஏகாம்பரம், தமிழ்ச்செல்வன், அன்பரசன், செல்வம், வெங்கட், தாமோதரன், கோபி, பூவரசன், தினேஷ், வெங்கடேசன், தமிழரசன் ஆகிய தோழர்களையும் வீரலூர் முகாமைச் சேர்ந்த வெங்கடேஷ், ஏழுமலை, சின்னப்பையன், வினோத், மணிகண்டன், வேலுச்சாமி, முனியப்பன், ஏழுமலை, பிரகாஷ், சிவா ஆகிய பொறுப்பாளர்களும் மாதா கோயில் முகாமைச் சேர்ந்த ஜான் கென்னடி அவர்களையும் மற்றும் வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் நாகராசன் அவர்களும் அரசு உயிர் ஐக்கிய பேரவை சேர்ந்த அண்ணன் ராஜகோபால் அவர்களும் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களும் இளைஞரது ஏச்சி பாசரின் மாவட்ட துணை செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்களும் மாவட்ட துணை அமைப்பாளர் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் அண்ணன் சுனாமி வெங்கடேசன் அவர்களும் மாவட்ட அமைப்பாளர் ஆனந்தபாபு அவர்களும் மாவட்ட துணை அமைப்பாளர் சிவா அவர்களும் அரசு உயிர் ஐக்கிய பேரவை சேர்ந்த அண்ணன் நாதிமூலம் அவர்களையும் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஜெயமூர்த்தி அண்ணன் அவர்களையும் நண்பர்கள் சங்க வழக்கறிஞர் அண்ணன் கோ முருகன் அவர்களையும் நம் மாவட்டத்தின் ஆற்றல்மிகு களப்போராளி அக்கா பா வளர்மதி மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என வீரலூர் கிராமத்தின் சார்பாக வரவேற்று மகிழ். அடுத்ததாக நம்முடைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக மாலை அணிவித்து வீர வணக்கமும் புகழஞ்சலியும் செலுத்த அக்காவை அழைக்கணும். மக்கள் போராளியாய் வலம் வந்து கொண்டிருக்கிற நமது வீர மங்கை அக்கா வளர்மதி அவர்கள் நமது தியாக தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கும் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படத்திற்கும் மாலை அணிவித்து வீர வணக்கத்தை செலுத்த இருக்கிறார். நிகழ்வில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது, அஞ்சலி செலுத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் மாலை அணிவிக்கிறார். அவரோடு அரசு உயர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் ராஜகோபால் அவர்கள் கர்மவீரர் காமராசர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார். நண்பர்கள் சங்கத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் கோ முருகன் அவர்கள் தியாகத்தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துகிறார். மற்றும் நிர்வாகிகள் மலர்களை அள்ளி தங்களுடைய அஞ்சலியை செலுத்துங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு,
தியாக தந்தை தொல்காப்பியருக்கு, கர்ம வீரர் காமராசருக்கு, போராளி அண்ணன் ஆம்சாங்குக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, இரட்டை மாலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அன்னை மீனம்பாளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம். கர்ம வீரர் காமராசருக்கு, தியாக தந்தை தொல்காப்பியருக்கு, எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, இங்க வருகை தந்திருக்கின்ற மைய மாவட்டத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களே, நம்முடைய அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையுடைய மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் ராஜகோபால் அவர்களே, நண்பர்கள் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் முருகன் அவர்களே, ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலைக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையை தொடங்குகிறேன். கர்ம வீரர் காமராசர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற முன்னேற்றம் என்பது கல்வி, பொருளாதாரம், தொழில், விவசாயம் என்று பல்வேறு சாட்சியங்கள் நம் முன்னே இருக்கிறது. கல்வி கண் தந்த காமராசர் என்று அனைவரும் அறிவோம். கல்விக்கூடங்களை அதிகமாக திறந்து வைத்து நாட்டிலேயே குலக்கல்வி முறையில் பயின்று பெரும் ஆளுமைகளாக இருந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மாணவர்கள் அனைவரும் கல்வியின் மூலம் ஆளுமைகளாக வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு கல்விக்கூடங்களை கட்டி மாபெரும் புரட்சியை செய்தார். அதே போல நின்று விடாமல் அவர் ஆட்சி செய்த காலத்தை இன்று வரை பொற்காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு சாட்சிகளாக இருப்பது விவசாயத்தில் அவர் ஏற்படுத்திய புரட்சி. இன்று பல்வேறு அணைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நீர் மேலாண்மையை செய்வதற்கு அடித்தளமாக இருந்தவர் காமராசர். மேற்கல்விக்கென்று பல்வேறு கல்லூரிகள் இருக்கின்றது. இன்று வரை அவர் தொடங்கி வைத்த கல்லூரிகள் தான் நம்முடைய மாநிலத்திலே சிறந்த கல்லூரிகளாக இருக்கின்றது. அதே போல தொழில் புரட்சியும் செய்தவர். இத்தனை காரணங்களை இருந்ததனால்தான் அவர் இன்று வரை அவர் செய்த ஆட்சி காலத்தின் பொற்காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின்
வாழ்க்கையுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் உயர் பதவிகளை அடைந்ததற்கும் முதல் காரணமாக அமைந்தது இந்த கல்வி புரட்சி. எனவே நாம் அனைவரும் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய ஐயா தொல்காப்பியர், அவருடைய பெயர் ராமசாமி, எழுச்சி தமிழர் திருமாவளவன். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக அந்த கால்கள் நடந்தது. குரலற்றவர்களுக்காக அவர் குரல் ஓங்கி ஒலித்தது. அப்படிப்பட்ட தியாக தலைவரை இந்த தலைமுறைக்கு ஒப்படைத்த மாமனிதர், போற்றுதலுக்குரிய ஐயா தொல்காப்பியர் அவர்களுடைய நினைவு தினம் இன்று. அவரை போற்றும் விதமாகவும் அடுத்ததாக கனத்த மனதோடு நம்முடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பு அண்மையில் நடந்தேறியது. இன்று வரை அந்த செய்தி நம்முடைய சமூகத்தில் மாபெரும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. காமராசரை போன்றே அவரும் கல்வி புரட்சியாளர் தான். இன்று அவர் படித்த சட்டக் கல்லூரியில் பல ஆயிரம் மாணவர்களை அவர் உருவாக்கி வழக்கறிஞர்களாக இந்த சமூக பணியாற்ற உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே அவர் அண்மையில் அவருடைய பேரன்பை, இந்த மக்களுக்காக அவர் ஆற்றுகின்ற செயல்பாட்டை சகித்துக் கொள்ள முடியாத இரக்கமற்ற கோழைகள் அவரை வீழ்த்தி விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்லாயிரம் மரங்களாக வளர்த்திருக்கின்ற அந்த மரங்களோடு இன்னும் பல நூறு விதைகள் மரங்களாக வளரும். அவருடைய கொள்கை வழியில் பயணித்து இந்த சமூகத்துக்கு சேவையாற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி பல்லாயிரம் மாணவர்களை வழக்கறிஞர்களாக மாற்றினாரோ அதே போல ஒவ்வொரு முகாமில் இருந்தும் குறைந்தபட்சம் ஆண்டிற்கு 1 அல்லது 2 வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து அதை நிச்சயம் செயல்படுத்த வேண்டும். சட்டம் என்பதுதான் நமக்கான பாதுகாப்பு. சட்டம் என்பதுதான் நம்முடைய எதிர்காலம். சட்டத்தால் தான் நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எனவே சட்ட கல்வியை நம்முடைய குடும்பங்களிலிருந்து மாணவர்களை உருவாக்க செய்வோம் என்பதை தெரிவித்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலியை செலுத்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி.